சாரி ப்ரீப்ளீட்டிங்கில் ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பாலி பேக்கும் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப நீங்கள் லோயர் காஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ராஃபிட் தராது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து டபுள் ப்ராஃபிட்டாக கிடைக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்ஃபெக்டான சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி அதை எப்படி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ப்ரீப்ளீட் பற்றின சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணுற மெத்தடில் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் பார்ட் டைமாக கூட நீங்கள் வந்து இந்த சாரி ப்ரீப்ளீட்டிங் வந்து பண்ணலாம், வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். ஸோ இதுக்காக தனியாக வந்து ஷாப் ஆரம்பிக்கணும், பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. ஸோ நீங்கள் செல்ஃபாக வேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் டீப்பாக நீங்கள் டீட்டெயில்டாக இன்னுமே கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னலாக வீட்டில் இருந்துகிட்டே மணி ஏர்ன் பண்ணுற ஐடியாவோடு இருந்தாலும் சரி. ஸோ நம்ம சேனலில் இருக்கிற இந்த வீடியோஸ் மற்ற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிட்டாவே போதும். சில பேருக்கு வந்து வெளியில் கிளாஸ் போய் நீங்கள் வந்து கற்றுக்க முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸில் வந்து ஒவ்வொரு விதமான முக்கியமான டிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளால் சொல்ல முடியாது. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பிகினர் ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களுக்கு சாரி ப்ரீப்ளீட்டிங்னாவே என்னன்னே தெரியாது, ஒரு முந்தானா எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து எல்லாருனாலையுமே வந்து கையில் வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு வராது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி டேபிளில் போட்டுட்டு நீங்கள் பல்லு ப்ளீட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளீட் எல்லாமே ஈவன் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதுக்காக உங்களோட ரைட் சைடில் வந்து நம்ம பார்டர் ஹெம் வட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஒவ்வொரு கோடை விட்டுட்டு நம்ம வந்து ப்ளீட் வந்து எடுத்து செட் பண்ணணும். ஸோ இதை பற்றின வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறையா இருக்குது. இன்னுமே டீட்டெயில்டாக கூட நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து மெத்தட் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். இல்லை ஃபஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு இது மாதிரி வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எப்படி வருது, உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட் உங்களால் கையில் எடுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ப்ளீட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸ் வந்துடும். இப்போ என்னுடைய ஐடியாவில் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ண உங்களுக்குன்னு ஒரு ஐடியா ஸ்ட்ராட்டஜி வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் சில பேர் வந்து இல்லை நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் எனக்கு ப்ரொஃபஷ்னலாகவே வரமாட்டேங்குது, ஒரு ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸோ போகிறனா ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது, இல்லை ஆன்லைன் கிளாஸுமே வந்து குரூப் செஷன் இருக்கிறதுனால என்னால் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து தயங்கிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட ரியா ட்ரெப்பிங் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1-on-1 செஷன் தான். ஸோ குரூப் செஷன் இருந்தால் உங்களால் கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண முடியாது, கற்றுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 1-on-1 செஷனில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸோட ரொம்ப லோயர் காஸ்ட்டில் உங்களுக்காக நான் பண்ணி கொடுத்துட்ருக்குங்க. ஸோ என்ன டவுட்டுனாலும் இம்மீடியட்டாக ஸ்பாட்டில் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் நம்ம வந்து போவோம். அதை பற்றின டீட்டெயில்டு வந்து உங்களுக்கு இன்னமே கிளாஸ் பற்றினதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் நான் வந்து சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து இந்த பல்லு ப்ளீட் மட்டும் கரெக்டாக ஒரு நல்லா ஷார்ப்பாக வந்து அயன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா ஒரு விசிறி டைப்பில் நல்லா அழகாக வரும். நீங்கள் வந்து அந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணாலும் அதனோட பிளேஸில் அது வந்து கரெக்டாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பல்லு ப்ளீட் மட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாக எடுத்துருங்க. அது வந்து இப்போ நீங்கள் செல்ஃபாக உங்களுக்கு எப்படி எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ ரொம்பவே பர்ஃபெக்ஷனாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளைண்ட் வந்து இன்னுமே திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. ஏன்னா நம்மளோட எப்போவுமே வந்து ஒருத்தங்க ஒரு சாரீ கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து வருவாங்க இல்லைங்களா. இல்லை நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பல்லு ப்ளீட் 6 ப்ளீட் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 9 ப்ளீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அவங்க விரும்புகிற மாதிரி அட் த சேம் டைம் வந்து அதில் எப்படி நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து கற்றுக்கிற விஷயத்த வந்து அங்கே வந்து நம்ம போடக்கூடாது. நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளேட்டு. நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம கரெக்டாக உங்கள் கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு பாடி ஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி ஸ்ப்ரெட்டிங் பண்ணி நம்ம வந்து அயர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பல்லுவில் நீங்கள் எவ்வளோ ப்ளீட் எடுத்திருக்கீங்களோ அவ்வளோ ப்ளீட்டுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரெட்டிங்கில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்ப்ரெட்டிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், சைடு அடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் வந்து அயர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. நீங்கள் எப்படி வந்து ப்ளீட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை அப்படி தான் அவங்க வேர் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் மட்டும் அவங்களோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த அளவு தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அயர்ன் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு இப்படி வேர் பண்ணாங்க அப்படின்னா சைட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா கவராக இருக்கா. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஒரு நீட்டாக இருக்கும். இப்போ ஃபீட் பண்ணுறவங்களாம் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறவங்களாம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக நம்ம வந்து அயர்ன் பண்ணது சாரீ வந்து ப்ளீட் பண்ணித்தரோம், ரொம்ப லுக்காக இருக்குங்கிற ஐடியாவெலாம் பண்ணித்தரக்கூடாது. அவங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணித்தரணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட் போர்ஷன். சில பேருக்கு டவுட்டாக இருக்கும் இந்த சென்டர் ப்ளீட்டுங்கிறத எப்படி எடுக்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது நம்ம சாரீ ப்ளீட்டிங்கில் ஃபஸ்ட்டு என்ன மெஷர்மெண்ட்டு, ஷோல்டர் பின்னு, அதுக்கப்புறம் ஸ்டொமக் சைடு பின் பண்ணுறது ஒன்று, அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டுக்காக பண்ணுற பின். மொத்தம் 3 பின் மட்டும் நம்ம மேஜராக பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் மெஷர்மெண்ட் எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸில் இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சென்டர் ப்ளேட் எடுத்தோன்னையும் கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு அதை செக்யூர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சில டவுட்ஸ் இருக்கும். எப்படின்னா இது வந்து பட்டு சாரிக்கு மட்டும்தான் இந்த ப்ளீட் பண்ணுவாங்களா, மற்ற சாரீஸ்க்கெலாம் பண்ண மாட்டாங்களா, இதனால் நம்மளுக்கு யூஸா, இதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் வருமா, இது ஒர்த்தா அப்படின்னு நிறைய ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். நிறையா கால்ஸில் கூட ஃபஸ்ட்டு அவங்க கிளைண்ட் கேட்குற கேள்வி, நான் கிளாஸ் அட்டன் பண்ணால் இதனால் என்ன யூஸ், இல்லை எப்படி நம்மளுக்கு அது மாதிரி ஒர்த் இருக்குங்களா அப்படின்னு தான் சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா ப்ளீட் பொறுத்தளவுக்கு நம்ம பட்டு சாரிக்கு மட்டும் ப்ளீட் பண்ணி தரமாட்டோம். ஏன்னா ரெகுலராக ஆஃபீஸ் ஒர்க் போகிற லேடிஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா பண்ணி தந்திருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபாஸ்ட்டு இந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடான உலகத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு சாரீ வந்து கட்டாயம் கட்டிட்டு போகணுங்கிற சுச்சுவேஷனில் டெய்லி அவங்களால வந்து அவசரமாக அதே சமயத்தில் பர்ஃபெக்ஷனாக கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால வேர் பண்ணிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி எப்படியோ ஒரு 4-5 சாரீஸாவது ரெகுலராக வந்து கிளைண்ட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து பழகியிருக்கும், சாரீ வந்து ப்ளீட் பண்ணி அவங்க வேர் பண்ணி பழகியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அப்போ நீங்களும் வந்து பட்டு சாரிக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக வரும், ஸ்பெஷலாக இந்த கல்யாண டைமில் தான் வரும், ஃபங்க்ஷன் டைமில் தான் வரும் அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸோ அது வந்து இட்ஸ் ராங்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரெகுலர் சாரீ கூட நீங்கள் யோசிச்சு கூட மாட்டீங்க. நீங்கள் ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஏன் நான் சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம நார்மல் சாரீஸ் கூட நம்மளுக்கு வரும். ஸோ இந்த சாரீ எல்லாமா வந்து ப்ளீட் பண்ணி தரணும், இது சும்மாவே கட்டலாமே ஸ்பாட்டில் அப்படின்னு கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஏன்னா நானும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடப் வேர்டில் வந்து கண்டிப்பாக அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, ஆன் ஸ்பாட்டில் வந்து வேர் பண்ணுறது கஷ்டம். அப்படிங்கிறனால அவங்களோட ரெகுலர் வேர் சாரீஸ் கூட நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ண தெரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் மெயின். சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம முக்கியமான ஒரு பார்ட்டு அதான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங். ஸோ இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸோ நார்மலாக ஒரு ஃபோல்ட் பண்ணுறதை விட இப்போ ஒரு ஃப்ளஃபி ப்ளீட் செட் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஹேங்கருக்கு தனியாக காஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான பாலிபேக் தனியாக காஸ்ட்டு. நீங்கள் வாங்குறதே 200 தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி வந்து அதுலேயே போயிடும். ரெண்டாவது கரண்ட் பில்லு, நீங்கள் போடுற எஃபர்ட் எதுவுமே ஒர்த் இல்லாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங்கே வந்து கொஞ்சம் மாற்றி மட்டும் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் எப்போவுமே இருக்குங்க. ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. ரெகுலராக பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து ரைட் சைட்லேருந்து
ஒரு ஃபோல்டும் லெஃப்ட் சைட்லேருந்து டபுள் ஃபோல்டாக ஃபோல்ட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ளீட்க்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லெஃப்ட் சைடில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. அடிஷ்னலாக உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னரோ இல்லை ஹேர் கர்லரோ வச்சு நீங்கள் வந்து ஃப்ளஃபி ப்ளீட் வந்து நான் முன்னமே வந்து நீங்கள் செட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அது அப்படியே ஒரு பாலிபேக் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. இன்னுமே சில பேர் கேட்பீங்க எப்படி அது வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.